கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த காலை பொழுதிலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி ஆபகுக் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆபகுக் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்வெளி தானியத்தை விளைவியான் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், அப்படிங்கிறதாக இந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். ஒண்ணுமே இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். அதான் உண்மை. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியில் வாழ்கின்ற நமக்கு எல்லாம் நாம் எதிர்பார்த்த விதமாக அமையும் என்று கூற முடியாது. நாம் விரும்ப இயலாத சூழ்நிலைகள் யாவும் நாம் ஆசைப்பட்டபடி அது அகன்று போகும் என்று சொல்ல முடியாது. நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நமக்கு அமைந்துவிட்ட வாழ்க்கை சூழ்நிலைகளை ஏற்றுக்கொண்டு வாழ ஏதாகிலும் செய்தாக வேண்டும். வேதாகமத்தை பார்க்கும்போது தேவனால் விசேஷமாக தெரிந்து கொள்ளப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்ட எல்லோருக்கும் கூட ஒரே விதமான வாழ்க்கை நிலைமைகள் அமையவில்லை என்பதை நாம் வேதத்திலிருந்து நாம் கண்டுகொள்ளலாம். ஆபிரகாமை வெள்ளியும் பொன்னும் மிகுந்த செல்வ சீமானாக வாழ வைத்த தேவன் அப்போஸ்தலனாகிய பவுலையோ செல்வம் வளமற்ற சாதாரண சூழ்நிலைகளிலேயே அவர் வாழ விட்டார். சாலமோனுக்கு அமைதியானதொரு சூழ்நிலையை அளித்த தேவன் தாவீதுக்கோ வாழ்நாள் முழுவதும் போராடி கொண்டே வாழ்கின்ற ஒரு சூழ்நிலையை கர்த்தர் கொடுத்தார். ஆனால் நாம் எந்த சூழ்நிலைகளில் வாழ நேரிட்டாலும் அந்த சூழ்நிலைகளை ஏற்றுக்கொண்டு திருப்தியோடும் மன ரம்யத்தோடும் வாழ்வதற்கான ஆற்றலை தேவன் நமக்கு தருகின்றார். பெரும்பாலும் நாம் எதிர்பார்த்தபடி வாழ்க்கை அமைவதையே ஆவிக்குரிய வாழ்க்கையின் வெற்றி என்றும் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமை என்றும் எண்ணுகின்றோம். அப்படி அமையாமல் போகும்போது ஏனென இவ்விதமாக ஒரு நிலைமையில் வாழ விட்டு விட்டார் என்று கேள்வி எழுப்பி நாம் சோர்ந்து போகின்றோம். ஆனாலும் தேவன் நமக்கு அனுமதித்த வாழ்க்கை நிலைமைகள் நாம் எதிர்பார்த்தபடி இல்லை என்றாலும் அந்த நிலைமையிலும் மன சோர்வடைந்து போகாமல் மன ரம்மியத்துடன் வாழ பழகுவது ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வெற்றி. எந்த நிலைமையில இருந்தாலும் நான் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன் என்றான் அப்போஸ்தலனாகிய பவுல். பிலிப்பியர் 4:11 வாசிக்கிறோம். வாழ்ந்திருக்க மட்டுமல்ல, தாழ்ந்திருக்கவும் பழகிக்கொண்ட ஒரு மனிதனாக பவுல் விளங்குகிறார். ஆபிரகாமை போல செல்வ வளங்களோடு வாழும்படியான ஒரு சூழ்நிலையில் இல்லாவிட்டாலும் தேவன் கொடுத்த ஒவ்வொரு விசேஷித்த ஆற்றலின் மன நிறைவோடும் திருப்தியோடும் பவுலினால் வாழ முடிந்தது. பிரியமானவர்களே, எந்த நிலைமையில இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நாம் நினைத்தபடி வாழ்க்கை அமைந்தாலும் அமையாவிட்டாலும், அமைந்தது என்றால் அதிலேயும் சில கருத்துகள் காரியங்கள் வெளிப்படும். அது அமையாவிட்டாலும் அதிலேயும் சில காரியங்கள் வெளிப்படும். சில பேர் நல்ல நிலைமையில இப்படிதான் வாழ வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்படுவார்கள். ஆனால் அந்த திட்டத்துல தலையில சில காரியங்கள் போயிடும். அதனாலதான் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தேவன் நம்மோடு இருக்கணும், ஆண்டவரோடு இருக்கணும். வாழ்ந்தாலும் இயேசு, தாழ்ந்தாலும் இயேசு அப்படிங்கிறான் உலகத்தான்.
நம்மை இந்த பூமிக்கு கொண்டு வந்த தேவன் அவருடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுத்தால் அது நன்மையும் அமையும். அதிலேயும் ஒரு பாடம் கற்றுக்கொள்வோம். தீமையும் அனுபவம், அதிலேயும் ஒரு பாடம் கற்றுக்கொள்வோம். ஆனா 2ம் இந்த பூமியில ஒரு மனிதனுக்கு அவசியம். அதனால செல்வ சீமானா வாழ்ந்த ஆபிரகாம். நல்லா யோசிப்போம். செல்வ சீமானாக வாழ்ந்த ஆபிரகாம் வெள்ளியும் பொன்னும் உடையவராய் இருந்தார். இது பழைய ஏற்பாட்டுல வாசிக்கிறோம். அழைக்கப்பட்ட வாக்குத்தத்தம் பெற்ற சந்ததியை. புதிய ஏற்பாட்டிலையும் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல எல்லா செல்வத்தையும் விட்டுட்டு வர சொல்லி. அவன் எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்தான். அவனையும் கவனிக்கிறோம். தாவீது ராஜாவுக்கு வாழ்நாள் முழுவதும் கடைசி வரை போராட்டம் தான். எல்லா காலகட்டத்திலையும். சாலமோன் ஒரு குறிப்பிட்ட காலத்துல தான். இப்படி இந்த பரிசுத்த வேதாகமத்துல அநேக பரிசுத்த பாத்திரங்களை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் சில காரியங்கள் சம்பவிக்கலாம். அதனால மனிதன் சூழ்நிலையை மாற்றக்கூடியவன் அல்ல. தேவன் ஒருவரே சூழ்நிலையை மாற்றக்கூடியவர். என் மனைவி இப்படி அமையணும், இப்படிலாம் இருக்குன்னு சொல்லி கணவன் திட்டமிடுகிறான். மனைவியும் என் கணவனோட நான் இப்படிலாம் வாழணும், என் கணவர் இப்படிலாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவளும் திட்டமிடுகிறார். ஆனா 2 பேருடைய வாழ்க்கையில சூழ்நிலை காலச்சக்கரங்கள் தலையில மாறிடுது. தலைகீழ போயிருது. 2 பேரும் ஒண்ணா இருந்தாலும் சில காலம் சில விஷயத்துல அவமானம். சில விஷயத்துல வறுமை, தரித்திரங்கள். தனியா இருந்தா அதுல பெரிய காரியம். அது உலகத்துக்கு முன்னாடி அது பார்வையில அசிங்கமும், தேவனுடைய பார்வையில அது சரியில்லாத ஒரு வாழ்க்கையுமா இருக்கு. இதுக்கு யார் காரணம்? தேவன் காரணம் கிடையாது. தேவனுடைய பிரமாணத்தை உற்று பார்க்காத கர்த்தருடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வருகிற எல்லா சூழ்நிலைக்கும் தேவன் பொறுப்பல்ல. கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்துட்டு கடந்து போகும்போது அது நம்முடைய வாழ்க்கையில இருந்தாலும் இல்லாவிட்டாலும், ஐஸ்வர்யம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், அத்தி மரங்கள்ல பழம் இருந்தாலும் இல்லாமல் போனாலும், ஆட்டுக்கடையில மாடுகள், ஆடுகள் இருந்தாலும் இல்லாமல் போனாலும், அதாவது ஐஸ்வர்யங்கள் இருந்தாலும் இல்லாமல் போனாலும், அதுலதான் மன ரம்மியமா இருக்கணும். இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல மனைவி எதிர்பார்த்து வர்றது இல்ல. மனைவி எதிர்பார்த்து வருகிற அந்த எதிர்பார்ப்பு வாழ்க்கையில இல்ல. அந்த நேரத்துல என்ன செய்யணும்? வேதம் நமக்கு என்ன சொல்லுது? மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இருந்தாலும் அப்படிதான், இல்லாமல் போனாலும் அப்படிதான். யோபுனுடைய மனநிலைமை பார்க்கும்போது எல்லா ஐஸ்வர்யத்தையும் உடையவன் தான். ஒண்ணு கூட குறையில்ல. ஆனாலும் அதுல அவன் தன்னை மேன்மையாகவும் பார்க்கல. எல்லாவற்றையும் இழந்த போதிலும் எல்லாவற்றையும் இழந்த போதிலும் அதிலே யோபு மனரம்யமாய் இருந்தான். ஆண்டவரை குறை சொல்லல, குற்றப்படுத்தல. அன்பார்ந்தவர்களே, உலகத்துல ஐஸ்வர்யம் வரும் போகும், பணம் வரும் போகும், பொண்ணு வெள்ளி வரும் போகும். ஆனால் நம்மை விட்டு விலகாத பிரியமுள்ள தேவன் ஒருவர் உண்டு. அவர் நமக்குள்ள இருந்தால் வாழ்க்கையே மனரம்யமாய் கொண்டு போக முடியும். எது எதிரடையா இருந்தாலும் சரி, மனரம்யமா போக முடியும். எல்லாமே நம்ம விட்டு விலகி போனாலும் சரி, மனரம்யமா இருக்க முடியும். ஆனா கர்த்தரோட இருக்கணும், தேவனோட இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். வாழ்ந்திருக்கவும் தெரியணும், தாழ்ந்திருக்கவும் தெரியணும். எப்போதும் நான் இந்த சாப்பாடு தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. கஞ்சும் துவையிலும் கிடைச்சாலும் சந்தோஷமா சாப்பிடணும். அதான் மனுஷனுடைய வாழ்க்கை. பிரியாணியே தும்பேன், என் பிள்ளைகள் அது சாப்பிடாது, இது சாப்பிடாது. கடைசியில கடன் எடுத்து இல்லாததுக்காக பிரயாசப்பட்டு வாங்கி கொடுத்து கடனாகி கடைசியில மனுஷனுடைய வாழ்க்கை தலைகீழ மாறி போயிருது. எது நம்மிடத்துல கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ அதுல போதுங்கிற மனசு வேணும். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம்.
கணவன் சரியில்லை, பிள்ளைகள் சரியில்லை, மனைவி சரியில்லை, எல்லாம் சரியில்லை தான். ஆனா சரிப்படுத்துற தேவன் தானே. அதனால மன ரம்மியமா இருக்க கற்றுக்கொள்ளணும். கணவன் குடிகாரனா இருக்கான், இல்ல வேசிக்கல்லனா இருக்கான், விபச்சாரக்காரனா இருக்கான். என்ன செய்ய முடியும்? அதையும் கர்த்தர் மாற்றுவார். அந்த விசுவாசத்தோட தேவன் மேல் வைக்கிற விசுவாசத்துல மன ரம்மியமா இருக்க கற்றுக்கொண்டு சமாளிச்சு கடந்து போணும். மனைவியும் சில தவறுகள் பண்றான் முட்டாள்தனமா. மற்றவங்களுடைய சந்தேகத்தை ஏதுவாக, இல்ல பொருளிலேயோ, பொருளிலேயோ ஏதோ ஒரு வகையில கணவனுக்கு பிரியமில்லாதது இருக்கு. அப்போ அது புத்தீனமான ஒரு காரியங்கள் இருக்கு. அதையும் கணவன் என்ன செய்யணும்? அத அனுசரிச்சு, அதிலே மனரம்மியமா இருந்து குடும்பத்த நடத்தணும். அதுதான் ரொம்ப முக்கியம். தவறுகள் 2 பக்கமும் இருக்கும், இல்லாம இருக்காது. எது இருந்தாலும் கர்த்தர் நம்மோட இருக்கணும். தேவன் நம்மோட இருக்கணும். அவர் தான் சரி செய்ய முடியும். அவர் தான் நடத்த முடியும். என்ட்ட ஒண்ணுமே இல்ல. வெறுங்கையோட தான் வந்தேன். யாக்கோபு போல நான் வெறுங்கையோட போனேன். 2 பரிவாரமோட வந்தேன். அப்படிங்கிற வாழ்க்கை இருக்குது. அது கர்த்தர் கூட இருக்கணும். பிரியமானவர்களே, தென்றல் இதமாக வீசினால் அனுபவிக்க உஷாரா இருக்கணும். தென்றல் காற்று நல்லா அடிக்கணும், அத அனுபவிக்கணும். அதுல கவனமா இருக்கணும். புயலாக மாறி வந்தால் தாங்கவும் தயாரா இருக்கணும். அதே தென்றல் காத்து திடீர்னு ஒரு நாளு புயலா மாறிரும். அப்ப அதையும் தாங்கி போணும். வாழ்க்கை என்பது இனிப்பும், கசப்பும் கலந்தது தான். அதனால ஐஸ்வர்யம் வரும், போகும். மனிதர்கள் வருவார்கள், போவார்கள். சொந்த பந்தலாம் வருவார்கள், போவார்கள். இதெல்லாம் நிலையானது அல்ல. நிலையானவர் நம்மோடு கூட இருப்பாரானால், எல்லாவற்றிலும் மனரம்மியமா இருக்க கற்றுக்கொள்ள முடியும். அதனால அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையே தலைகீழா நிக்குது. ஊழியக்காரனுடைய வாழ்க்கை தலைகீழா இருக்கு. ஊழியக்காரியுடைய வாழ்க்கைகள், விசுவாசியுடைய வாழ்க்கைகள் இப்படிலாம் இன்னைக்கு வாழ்க்கையில மன ரம்மி இல்லாதபடி வாழ்கிற குடும்பங்கள்ல ஒவ்வொரு நாளும் யுத்தமும், கலகமும் தான் இருக்கு. போராட்டம் தான் இருக்கு. அதனால பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள்ளாக இருப்போம். கர்த்தரை விட்டு விடாதபடி பிடிப்போம். எல்லாம் வரும் போகும். மன ரம்மியமா இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.